ஓகே. 4 ஹவரில், சாரி 9 மினிட்ல நம்ம வந்து பார்க்குறோம். ட்ரிபிள் ஸ்க்ரீன் அப்ரோச்சில் தான் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நான் வந்து யூஸ் பண்ணுறது 9 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணுவேன். 9 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணி இது நாஸ்டாக்கு இது ஒரு பேருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். இதுக்கு நாஸ்டாக்கு செட் ஆகிற ஒப்டிமல் ரேஞ்சு நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து டே ட்ரேடிங் பண்ணுறோம். அப்போது நமக்கு வந்து 9 மினிட்டு வச்சு நம்ம வந்து அதோட ரேஞ்சு வந்து எப்படி போயிட்டு இருக்குது, ஸோ இந்த பாத்து வந்து எப்படியெல்லாம் அலைனாக இருக்குது, எந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து இனிமே எதிர்பார்க்கலாம், அடுத்த ஃபியூச்சர் ப்ரைஸஸ் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, எந்த பேட்டர்னில் இருக்குது, எந்த ஆல்கோரிதம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த ஆல்கோரிதம் நமக்கு வந்து டே ட்ரேடராக நம்ம வந்து 9 மினிட்ஸில் நம்ம வந்து பார்க்கணும். 9 மினிட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது அஸ் எ டே ட்ரேடர், நான் வந்து 9 மினிட்ஸ் கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஆப்டிமல் ரேஞ்ச் வந்து அவரவர்களோட அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங், நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், பொசிஷன் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கலாம், எதை வேணா இருக்கட்டும். அப்போ நம்ம ஆப்டிமல் ரேஞ்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து 9 மினிட்டு எடுக்கிறேன். 9 மினிட்ல எனக்கு செட் ஆன ரேஞ்சு வந்து அதான் அந்த ஒப்டிமல் ரேஞ்சுங்கிறது அவங்க வந்து செட் பண்ணி எடுக்கணும். அவங்க வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸ் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒப்டிமல் ரேஞ்சு வந்து கேப்சர் பண்ண முடியும், எதுன்னு சொல்லி. சரியா? அப்போது நான் யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல 729 தான் 9 மினிட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது 729ல் ப்ரைஸஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு. சரி, ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட் ஆன பிறகு அங்கேருந்து ஸோ இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ், இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வந்து உருவாகும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், டைம் ஜோனுக்குள்ளே, அந்த டைம் ஜோனில் எம் சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகும்போது PO3 ஸ்டாப் ரன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது 2 விதமாக இருக்கும், செல் சைடுக்கும் இருக்கும், பை சைடுக்கும் இருக்கும் அந்த ஸ்டாப் ரன். சரியா? அந்த ஸ்டாப் ரன் வந்து பை சைடு லிக்விடிட்டியும் செல் சைடு லிக்விடிட்டியும் தூக்கிடும். சரியா? இந்த மேக்ரோ வந்து அதுதான், இந்த ரியல் மேக்ரோ வந்து அதுதான், இந்த கரெக்டாக வந்து அடிச்சிடும் அந்த புல்லட் வந்து, அந்த கோல்டன் புல்லட் வந்து இருக்கிறது அந்த எம் சைக்கிளுக்குள்ளே தான். அப்போ எம் சைக்கிள் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். எம் சைக்கிளுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ரேடை போடணும். நம்ம ட்ரேடு அப்படி இருந்தால் தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓபிஎல்ல வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து எம் சைக்கிளுக்குள்ளே தெரிஞ்சிருது அவருக்கு. இந்த கோல்டன் புல்லட் எம் சைக்கிள் வந்து மேனிப்புலேஷன் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப கடினம். ஆனால் அது ஒரே அடியால் ஸ்னைப்பர் கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து எம் சர்க்கிளுக்குள்ளே வந்ததும் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரேடு காட்டும் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இது லிக்விடிட்டி void, இந்த லிக்விடிட்டி void அப்புறம் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு இதெல்லாம் இந்த இடத்துல அலைன் ஆகிடும். எல்லாமே வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் கரெக்டாக ஆகுது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் இதோட ஏரியாவில் அதுதான் வச்சுருக்கு. இங்கே வந்து ஆர்டர் பிளாக்கு அந்த ஏரியாவில் இது வந்து ரிஜெக்ஷன். இந்த இடத்துல வந்தால் ரிஜெக்ட் தான் பண்ணும் ப்ரைஸு. இந்த இடத்துல இருந்து ஈஸியாகலாம் மேலே போக முடியாது. ஆனால் இதில் எல்லாம் ஈஸியாக போயிடும். இதுக்குள்ளே எல்லாம் ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக ட்ராவல் பண்ணிவிடும். ஆனால் இந்த இடம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ஏரியா. ஸோ இந்த இடத்துல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். மற்றபடி இந்த இடத்துல எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும். ஸோ அப்போ எம் சர்க்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எம் சர்க்கிளில் தான் நம்ம வந்து அக்ரெசிவாக ட்ரேடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா எம் சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரைஸஸ் வேறு ரொம்ப புல்லிஷ்னஸாக இருக்குது. இந்த சிஇ வந்து தாண்டி விட்டுச்சுன்னா, இந்த இதுக்கு மேலே ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம பை சைடு நம்ம வந்து அட்டிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷன் சான் வந்து மீட்டே ஆகலை. இந்த இடத்துல இருக்க பை சைடு லிக்விடிட்டி வந்து எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாருங்கள், இந்த இடத்துல பை மாடல் தான் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது, செல் இல்லை பை மாடல். ஏன்னா இதுவும் முடிஞ்சு ஒரு போனஸும் கொடுத்தாதான் நமக்கு வந்து மறுபடியும் திரும்பி வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆகலை. சரியா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆல்கோ பார்த்து அப்படி தான் தெரியுது. இது கீழே இருந்து ஆல்கோவோட
ஸோ இங்கேருந்து தான் இந்த ரேஞ்சு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து ஆல்கோ பார்த்து எது கிடச்சிருச்சுன்னா ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து டைரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ப்ரைஸு. ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன் பிளாக்கு, இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வச்சு ப்ரைஸஸ் வந்து பிரேக்கரில் ஏறி எஃப்இஜியில் வந்து ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எல்லாம் கொடுத்து க்ளீனாக மேலே போயிடுச்சு. ஸோ அப்போது இது வந்து ஆல்கோரிதம் 2 அந்த கண்டினியூஷன் பை சைடு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. அப்போ ஆல்கோரிதம் 2 அதோட ஆர்டர் பிளாக்கில் வரணும் இந்த ப்ரைஸ் வந்து. அது டெர்மினஸுக்கு வந்தாச்சு. ப்ரைஸ் இங்கேருந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக் எல்லாம் கிரியேட் பண்ணி அழகாக டெர்மினஸ்க்கும் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டாப் ரன் இங்கே முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டாப் ரன் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. சரியா, இந்த ஐஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணி ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டர்னல் ரேஞ்சு அந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுச்சு. நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்படி அது வந்து அந்த சிமெட்ரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து மேலேயும் கீழே ரேஞ்சு வச்சு பார்த்துட்டு இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்பி வந்துருச்சு. மறுபடியும் ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ஷன் தான். ரிஜெக்ஷன் பிளாக்குங்கிறது ரிஜெக்ஷனுக்கு தான். இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ஷன் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஆர்டர் பிளாக்கும் வச்சு மறுபடியும் திரும்பி பிரேக்கருக்கு வந்தாச்சு. புல்லிஷ் பியரிஷ் பிரேக்கர். ஸோ இந்த பியரிஷ் பிரேக்கர் வந்து ப்ரீமியத்தில் இருக்க பிரேக்கர். அது வந்து இங்கேருந்து ரீப்ரைஸ் பண்ணும் மார்க்கெட்டு. மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, லிக்விடிட்டி வாய்டு, ஃபேர் வேல்யூ கேப்பு, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் வச்சு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் பிரேக்கர்லாம் வரணும்னா மறுபடியும் பிரேக்கரில் வந்து திரும்பி போய் இங்கே இடத்துல நிறைய ஹைஸ் வைக்குது. இந்த இடத்துல எல்லாம் ஐஸ் வச்சு இந்த இடத்துல நல்லா லிக்விடிட்டி வந்து ஜெனரேட்டாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஜெனரேட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போது நமக்கு வந்து ஒரு மெயின் லெவல் என்கிறது இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்கள், மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கு இந்த லிக்விடிட்டி. இந்த இடத்துல வச்ச ஆர்டர் பிளாக் இங்கே வந்து இன்னும் ரீப்ரைஸ் பண்ணணுங்கிறது இதுதான் நமக்கு வந்து மார்க்கெட் மேக்கர் பை மாடலுக்கு ஒரிஜினல். இந்த இடத்துல தான் ஒரிஜினல் கன்சல்டேஷன். இதுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகணும். இதுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகினா நமக்கு வந்து நல்லது. அப்போ வந்து ரேஞ்சு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் இருக்கும். அந்த இடத்துல இருந்து திரும்பும்போது நமக்கு வந்து செல் போடலாம். அது வரைக்கும் பை தான் நமக்கு நல்லது. ஏன்னா இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஐஸ் வந்து போட்டு வச்சிருக்கு. 2 டபுள் டாப் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருந்தால் நமக்கு வந்து பை சைட் லிக்விடிட்டி மேலே, ட்ரான் லிக்விடிட்டி மேலே தான் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எம் சைக்கிளில் நம்ம வந்து அந்த ஸ்னைப்பர் ஷாட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து இது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்ததும் நான் வந்து என்ட்ரு ஆகிடுவேன். ஏன்னா இது லிக்விடிட்டி வாய்டு, ரீப்ரைஸ் எல்லாம் கீழே நமக்கு ஒப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான் லிக்விடிட்டி வாய்டில். ஒரே அடியில் போயிடும். ப்ரைஸஸ் வந்து எம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆனதும் புல்லிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அது வரைக்கும் ஏஷியாவில் கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. லண்டன் ஆகி எம் சைக்கிள் கொடுத்ததும் 330க்கு எம் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. அப்போ வந்து 330லேருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடுச்சு. என்னை பொறுத்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், இந்த இடத்துலையே என்ட்ரி போட்டுருவேன். ஏன்னா எம் சர்க்கிள் மேலே அடிக்கும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம வந்து என்ட்ரி நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ட்ரேடு வந்து அந்த பயத்தினால தான் நம்ம எடுக்காமல் இருக்கிறோம். ஆனால் நமக்கு வந்து தெரிஞ்சிட்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நமக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் போயிடும். இந்த இமோஷன் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வரணும். நம்ம சேஃபாக அந்த 71 கீழே வைக்கிறோம் ஸ்டாப் லாஸ் வந்து. ஏன்னா ஒரு ஜிபி லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த ஜிபி லெவல் வந்து ரெசிஸ்ட் பண்ணிடும். அது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி, அந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பண்ணிடும் ப்ரைஸ். அதனால தான் த ட்ரூ ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது ஜிபி லெவலில். சரியா, ஸோ அப்போ அந்த சப்போர்ட்டாக நான் வந்து 71 வந்து ஸ்டாப் லாஸஸ் வச்சுருக்கு. ஒரு சேஃப் கார்டு மாதிரி இந்த இடத்துல 71 இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணுறது நம்ம வந்து ரேஞ்சு ஹைக்கு தான் டார்கெட்டு. இதுக்கு மேலே போயிடலாம் அப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஆல்கோரிதம் வந்து இதோட ஹையர் டைம் ஃப்ரேம் நான் பார்க்கறதில்ல. நான் தான் சொன்னேன் ட்ரிபிள் ஸ்க்ரீன் அப்ரோச் பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்ம இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் அப்ரோச்லேயே நமக்கு வந்து எப்படி இது தெரியுதுன்னா,
நம்ம வந்து ஆல்கோரிதம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஹைஸ் இந்த ஹை ஓர் லோ இல்லைன்னா இந்த ஈக்குலிபிரியம் இந்த ரெட் லைன் பாருங்க, இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குற ஏரியா. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மார்க்கெட் எல்லாம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும். ஒரு சி லெவல் மாதிரி இந்த மொத்த கோல்டு பேக் PO3 ரேஞ்சுமே இந்த மொத்த PO3 ரேஞ்சுமே அதோட 50%, ரெண்டு பார்ட்டிஷனோட 50% எப்படி ஒரு சி லெவலில் ஆக்ட் ஆகுதோ, சி லெவலில் ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குற ஏரியானா அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து பயாஸே சேஞ்ச் ஆன மாதிரி தான். சரியா, பயாஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த லெவலை தாண்டிடுச்சுன்னா. ஸோ அப்போ இந்த பார்ட்டிஷனோட சிஇ வந்து தாண்டல. ஆனால் டைம் வந்து எனக்கு புல்லிஷ் தான். இந்த டைம் தான் புல்லிஷ் டைம் தான். நமக்கு திரும்பிடுச்சு டைம் வந்து எம் சைக்கிள் சொல்லுது டைம் ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு. இனி கண்டிப்பாக இது மேலே உடைச்சு தான் ஆகணும். அப்போது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுன்னு நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஆல்கோரிதம் வந்து ஃபெயில் ஆகிற இடம் தான் இந்த சி லெவல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் எல்லாம் வந்து புக் பண்ணோம் அந்த இடத்துல. நம்ம ஒரு 70% புக் பண்ணுறது நல்லது, மற்றபடி விட்டுடலாம். ஒரு 70% ஆகுது நம்ம ப்ராஃபிட் வந்து அந்த இடத்துல புக் பண்ண இன்னும் நல்லது. ஓகே, சரி, இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ராஃபிட் வந்து 70% இந்த இடத்துல நான் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 50 ஹேண்டில்ஸ் தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். 1:3.27 வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடைக்குது இந்த ட்ரேடுக்கு. பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு பாருங்க. லிக்விடிட்டி வாய்ட்ஸ் இந்த இடத்துல இன்எஃபிஷியன்சி ஒரே அடிக்கும். Uh, 730, 880, 880, 880 கேண்டில்ஸ். அப்புறம் அந்த 930 கேண்டில்ஸ் தான் அக்ரெசிவ். அந்த கேண்டில்ஸில் தான் அந்த புல்லட் இருக்குது. ஏன்னா அது வந்து முக்கியமான ப்ரைஸு. எஸ், ஸோ 830 கேண்டில்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நியூஸ் இருக்கும். இந்த நியூஸ் வந்து நமக்கு அன்றைக்கி நியூஸ் இருந்த டே சூப்பராக இருக்குது. அப்போது அந்த நியூஸஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக நம்ம ஒரே ஐடியாவில் அந்த புல்லட் வந்து கொடுத்துருச்சு எம் சைக்கிளில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸஸ் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாருங்கள், ரிஜெக்ஷன் பிளாக்கு. ஸோ அதனால் அந்த விக்ஸும் இருக்குது, ரிஜெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எம் சைக்கிள் வந்து இன்னும் இருக்குது, டைம் இருக்குது, இன்னும் எம் சைக்கிளுக்கு டைம் இருக்குது முடியறதுக்கு. அழகாக ஆர்டர் பிளாக்கும் வைக்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எம்டி வந்து சப்போர்ட் பண்ணணும் ப்ரைஸஸை. அப்போ தான் நம்ம இன்னும் புல்லிஷாக இருப்போம். இல்லை, சப்போர்ட் பண்ணல. ஸோ எம்டி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ரெசிஸ்ட் ஆகிடுச்சு எம்டி. ஸோ இப்போது நமக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு எங்கே நடக்கும்னா, நம்ம மார்க்கெட் வந்து கீழே இதுதான் அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அதாவது சி லெவல் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு மறுபடியும் இதுக்கு கீழே க்ளாஸ் வச்சிருச்சுனாலே நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. சரியா, அந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல மறுபடியும் வைக்கக்கூடாது, ரிஜெக்ட் ஆகணும். இந்த இடம் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப், அதாவது ப்ரைஸஸ் வந்து டீலிங் ரேஞ்சு ஹை வரைக்கும் போயிடுச்சு. கீழே இருக்கிற அதை ரீப்ரைஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸை தேடி தான் போகுது, அந்த ஃபேர் வேல்யூ தேடி தான் போகுது. அந்த ஃபேர் வேல்யூவோட 50% சி லெவலுங்கிறது இதுதான். அந்த லெவலில் வரைக்கும் தான் ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் அதோட 50% வரைக்கும் கிஸ் பண்ணி போனோம், டச் கொடுத்து அப்படியே போனோம். ப்ரிசைஸாக இருக்கும் அந்த என்ட்ரி எல்லாம். சரியா, அப்படி இருக்கிற என்ட்ரி தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபேர் வேல்யூ கேப்ஸ் என்ட்ரின்னு சொல்லுது. சரியா, இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணக்கூடாது. நமக்கு வந்து டைம் என்ன ஆயிடுச்சு, 9 பாருங்க, அந்த 930 கேண்டில் நினைக்கிறேன். எஸ், 930க்கு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸு ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருச்சு. ஸோ அப்போது இது க்ளோஸ் ஆகிடுச்சு. எஸ், ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆன போது என்ன நடந்தது, ஆர்டர் பிளாக்கும் கிரியேட் ஆகிடுச்சு. 930 கேண்டில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு திரும்பி வரும்போது நம்ம அழகாக இந்த இடத்துல என்ட்ரியை போடுறோம். சரியா, இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆன், நமக்கு செல் சைடு லிக்விடிட்டி எந்த இடத்துல, இதுதான் நமக்கு வந்து செல் சைடு லிக்விடிட்டி. இந்த மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் வந்து இப்போ தான் நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்தது நமக்கு வந்து
மார்க்கெட் மேக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் சான் அந்த டைம் வந்து சொல்லுது டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிளில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகுது. அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது பாருங்க. அழகாக நமக்கு வந்து இந்த லோஸ் டச் பண்ணு இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டியை டச் ஆனதும் மார்க்கெட் வந்து ரீப்ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அடுத்தது எஸ் ரீப்ரைஸ் பண்ணி நமக்கு என்ட்ரியும் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு அழகாக ஒரு என்ட்ரி ஷார்ட். நம்ம ரூல் படி இந்த சி லெவலில் தான் என்ட்ரி வைக்கணும், சரியா? அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இந்த ஹையில் வச்சாலும் இங்கே வைக்காலும் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப சேஃப்ங்கிறது இதுதான். இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட சி வரைக்கும் வந்து டச் கொடுத்து போயிடலாம். அப்போ விக்ஸ்டு டேமேஜ் ஆகிடும். அதனால நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இந்த ஜிபி இருக்குது நமக்கு சேஃப்கார்டாக 97 இருக்குது, 89 இருக்குது. அதுக்கப்புறம் சி லெவலு அது நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட் வந்து ஈக்விலிபிரியத்தில் தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்கோ வந்து ஃபெயில் ஆகிடலாம். இந்த வராத்ததுக்கு இந்த லிக்விடிட்டியும் இருக்குது. அந்த லிக்விடிட்டி எடுத்து அப்படியே ரிஜெக்ட் ஆகிடலாம். ஸோ ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு 70% இந்த ஈக்விலிபிரியத்தில் செல் பண்ணி விட்டுருணும், அவ்வளோதான். மற்றபடி விட்டுருங்க மார்க்கெட்டை. அதோட லாஸ்ட் ரேஞ்சில் லோ வரைக்கும் வச்சுருங்க. ஒரு 30%, 70% எடுத்துருங்க. அந்த மாதிரி ட்ரேட் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வரணும் இதில். ஸோ அப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? எஸ் நமக்கு என்ட்ரியும் கொடுத்துருச்சு. எஸ் அப்போ நமக்கு செல் சைடு லிக்விடிட்டி வந்து டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நமக்கு வந்து அடுத்தது ஸோ இந்த இடத்துல இந்த 59 லெவல் வந்து கொஞ்சம் நல்லா ரியாக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லா ப்ரிசைஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குது. ஓகே பரவாயில்ல. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோன்னா இது வந்து பிரேக் ஈவனில் போட்டுடணும். இந்த டைமில் அப்படியே விட்டுறணும். பிரேக் ஈவனில் போட்டு அப்படியே விட்டுறணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ இந்த நான் ஜிபி வந்து இது வந்து நான் ஜிபி லெவலு. இந்த நான் ஜிபி லெவல் வந்து ஸோ நமக்கு டைம் நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஈஸியாக வந்துடுச்சு. நம்ம 2 டே வந்து 59 இருக்குது, 59 இருக்குது 2 டே. ஸோ இப்போ நமக்கு ஏஷியா ரன் ஆகிருக்கு. லண்டனில் மறுபடியும் ஒரு எம் சைக்கிள். அந்த எம் சர்க்கிள் வந்து நம்ம டிபி வந்து எடுத்து விட்டுரும். அதாவது பிரேக்கர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது ஈக்விலிபிரியம் வரைக்கும் வரல, பிரேக்கர்லேயே வந்து திரும்பிடுச்சு நல்லா. ஸோ அப்போது அது விட்டுருங்க, பரவாயில்ல. நான் பரவாயில்ல. இந்த மாதிரி ஜெனரல் பண்ணி நம்ம அந்த ட்ராக் ரெக்கார்டு வந்து நமக்கு கிட்டணும். இப்போது அப்போ பிரேக்கரும் வந்து ஒரு பயங்கர அக்ரெசிவான சவுண்ட்ங்கிறது நம்ம தெரியணும். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி போனால் தான் நமக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு. அந்த டேட்டா வந்து கொடுத்துரும். ஜேர்னல் பண்ணி எடுத்த அந்த டேட்டா தான் நமக்கு வந்து பெரிய புக்கு. அதுதான் நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எழுதி வச்சது. அது நமக்கு வந்து பெரிய ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும், சரியா? ஸோ அப்போது இந்த பிரேக்கரில் கொஞ்சம் பார்ஷியலெல்லாம் எடுக்கிறங்கிறது சொல்லுது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ ஆல்கோ எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈக்விலிபிரியத்தில் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அதனால தான் வச்சேன். இந்த இடத்துல நமக்கு இதுவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான ஏரியா. இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் பார்ஷியல் நம்ம வந்து 50% எடுக்கிறது நல்லது.
மற்றபடி 70% இந்த இடத்துல எடுக்கலாம், 30% விட்டு நமக்கு லாஸ்ட்டாக எடுக்கலாம். இது அவரவரோட ரிஸ்க் ப்ரொஃபைல். இது எனக்கு ஒரு மாடலுக்கு தான் சொன்னேன். இது நிறைய இருக்குது. ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து பல விதத்தில் இருக்குது. ரிஸ்க் நமக்கு வந்து அவரவருக்கு க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். அசிமெட்ரிக்கல் காம்பவுண்டிங் பிளான் அது ஒரு ப்ரொஃபைல். அது இன்னொரு விதமாக நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இது வேறொரு விதமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரெசிவான பல டைப்பு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு இருக்குது. அதெல்லாம் சர்டன் மாடல்ஸுக்கு அந்தந்த இடத்துல ட்ரஸ்ட் கோல்டு பேக் கேம்ப்ங்கிறது நம்ம ஹோப்பி சொல்லியிருக்காரு. அந்த கேம்பில் அதாவது அந்த கோல்டு பேக் லெவல்ஸு நமக்கு வந்து அந்த லெவல்ஸில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட்டில் நமக்கு வந்து நமக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். சரியா? அப்போது சரி, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 930 மேலே ஆயிடுச்சு. அதாவது 930க்கு மேலே ஆயிடுச்சு. நமக்கு ஒரு நல்ல ஆல்கோரிதம் 2 பார்த்து வந்து கொடுக்குது. அதாவது ரிஜெக்ஷன் பிளாக்கு, பிரேக்கர் பிளாக்கு, ஃபேர் வேலி கேப்பில் வந்து, அதாவது இது ஹிப்போ பாருங்க, இந்த ஹிப்போவில் வந்து நிற்கிது. ஸோ அப்போ நமக்கு இது ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு இதுக்கு கீழே இருக்கிறது செல் சைடு லிக்விடிட்டி. நமக்கு வந்து பார்த்து வந்து இப்போ ஸ்ட்ரக்சரும் ஷிஃப்ட்டு. ஆல்கோ 2 என்ட்ரினா இதுதான் ஆல்கோரிதம் 2 என்ட்ரி. அதாவது நம்ம பயாஸ் இப்போவும் புல்லிஷாக மாறல. நமக்கு இப்போவும் நம்ம செல்லு தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம கீழே அடிக்கிறோம். இப்போ இந்த இடத்த வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுக்குறான். 2:96 ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸஸ் இந்த என்ட்ரிக்கு வருது. 96 ஹேண்டில் ஸ்டாப் லாஸ் வருது. ஈக்விலிபிரியம் வந்து டார்கெட்டு. நமக்கு ரிசல்ட் அடிச்சிருச்சு. அப்போது ரிசல்ட் அடிச்சிருச்சு, பரவாயில்ல. ஆல்கோ 2 அந்த இடத்துல ஃபெயிலு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. அதாவது ஒரு ஆல்கோ வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அப்போது ஷிஃப்ட்டும் வேறு கொடுத்துருச்சு. இப்போ புரியுதா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஷிஃப்ட்டு, எப்படி வந்து பயாஸ் வந்து மாற்றிக்கணும்னு சொல்லி. சரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த இடத்துல கொடுத்துருச்சு. மார்க்கெட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தது. திரும்பி இந்த இடத்துக்கு வந்தா நான் சொன்ன மாதிரி அவன் இனி திரும்பி வருது ஃபேர் ப்ரைஸஸ் தேடி தான். மேக்ஸிமம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸு அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான். இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ட்ரூ சப்போர்ட்டாக மாறப்போகுது, இந்த லெவல் நமக்கு வந்து சப்போர்ட்டாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் மேக்ஸிமம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சு, எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு வந்து இது வந்து நமக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் திரும்பி வந்தால் ஓடுறோம் ட்ரேடு மேலே. அப்போது டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஏ சைக்கிள் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம், விட்டுருவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். பாருங்கள் ஏ சைக்கிள் எவ்வளோ இப்படி தான் இருக்குது. ஏ சைக்கிள் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஎஸ்ல பார்த்தா அதை நாஸ்டாக் பண்ணும்போது. அப்போது ஏ சைக்கிள் வந்து நான் சம்டைம்ஸ் இருக்கும், அது எப்படி வருது, எப்படி அது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும், எந்த ஏ சைக்கிள் வந்து, அதாவது எந்த ஏஷியன் ரேஞ்சு வந்து ட்ரெண்டிங்காக இருக்க போகுது, எந்த பர்டிகுலர் டேயில் இருக்கிற ஏஷியன் செஷன் வந்து அதாவது ரொம்ப அக்யூமுலேட்டட் சோப்பியாக இருக்குமோ எல்லாமே கோல்டு பேக் வச்சு நமக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த சான்ஸ் வந்து அப்படி அதோட சர்டன் ஸ்டோரி ஆஃப் த ஆல்கோ இருக்குது. ஸ்டோரி ஆஃப் த அந்த பார்த்து வந்து அந்த ப்ரைஸஸ் வந்து ஸ்டோரி ஆஃப் த ப்ரைஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துரும் எந்த இடத்துல சோப்பியாக இருக்கும். இந்த சாப் ஃபெஸ்ட்டுங்கிறதெல்லாம் சொல்லுவார் ஹோப்பி. சோப்பி ஃபெஸ்ட்டு சோப்பியாக இருக்கும் மார்க்கெட் அந்த இடத்துல. அது அந்த ஈக்யூ பிளாக்கு, ரிஜெக்ஷன் பிளாக்கு, ஈக்விலிபிரியம் பிளாக் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப சோப்பியாக இருக்கும். ஸோ இப்போது மார்க்கெட் வந்து எம் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ நமக்கு ஸ்ட்ரக்சரும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் இப்போ கொடுக்கல. அந்த எம் சைக்கிளுக்கு நம்ம வந்து கீழே அடிக்கிறத பார்க்கணும். அப்போ தான் நம்ம பை வந்து நம்ம பயாஸ் வந்து பை
அப்போ எம் சர்க்கிளில் கீழே அடிக்கணும். எஸ், அடிச்சிருச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியே கொடுத்துருச்சு. ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ரேஞ்சு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் டார்கெட்டு. ஏன்னா இதுக்கு மேலே ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் இல்லை, இந்த மீன் த்ரெஷோல்டு வரைக்கும் டார்கெட்டு. ஏன்னா மீன் த்ரெஷோல்டில் ஸ்டக் ஆகணும் ப்ரைஸு. அப்போ தான் இந்த ரேஞ்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணும். அதாவது மறுபடியும் கீழே அடிக்கும், டிஸ்கவுண்ட் லெவலில் பார்த்து போகும். இப்போது ப்ரீமியம் லெவல் நமக்கு வந்து இது. அப்போ 930 ஜூடாஸு 880 அந்த டைமில் அட்டிக்கிறது பாருங்கள். ஸ்ட்ரக்சரும் வேறு ஷிஃப்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹிப்போ வேறு இருக்குது. ஸோ இந்த இடத்துல போடி வந்து வச்சு 930 அந்த டைமில் விக்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே, செகண்ட் என்ட்ரி இங்கே இருக்குது. நமக்கு இந்த என்ட்ரி மிஸ் ஆனால் அடுத்தது இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம், பரவாயில்ல. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், அதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு வந்து இப்படி வைக்கிறோம். பரவாயில்ல, இந்த மாதிரி அட்டன் பண்ணணும். நம்ம ரிஸ்க் ரிவார்டில் பண்ணுற இதுவே போதும். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம கான்சிக்வன்ட் இதோட 50% இந்த லெவலுக்கு. ஓகே, மீன் த்ரெஷோல்டுக்கு போகலை மார்க்கெட். அந்த இது எடுத்ததும் இந்த ஆர்ட் பிளாக்கில் டச் ஆனதும் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. சரியா, கீழே வந்து மறுபடியும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. ஸோ அப்போது டார்கெட் அடிக்கலை, இங்கே வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 1:92, 1:2, அட்லீஸ்ட் 1:2 ஆகுது கிடைக்கல, பரவாயில்ல. ஆனாலும் கரெக்டாக தான் என்ட்ரி போயிருக்கு. ஸ்னைப்பர் ஷாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது நல்லது. இல்லை ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு நமக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும், பரவாயில்ல. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனில் மார்க்கெட் மறுபடியும் ரீப்ரைஸ் பண்ணி ஒரு அடி அழகாக கீழே போட்டுரும். எஸ், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஏரியாவில் வந்துச்சு. மார்க்கெட் அந்த ஃபேர் ப்ரைஸுக்கே வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம மறுபடியும் செல்லு தான். அதாவது இப்போ இந்த இடத்துல செல்லு போடணும், இந்த டைமில் இங்கே தான் செல்லு போடணும். ஸோ ஆனால் ரொம்ப அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டைம் வந்து முடிஞ்சு விட்டுருச்சு. அடுத்தது வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சோனில் தான் இருக்குது. அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த கேண்டிலே என்ட்ரி போடுவேன். ஏன்னா லிக்விடிட்டி வேர்டும் க்ளோஸும் வச்சிருச்சு மார்க்கெட் வந்து பாருங்கள், க்ளோஸும் வச்சிருச்சு லிக்விடிட்டி வேர்டில். டைம் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த செல்சைட் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும். இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுன்னா அட்லீஸ்ட் இந்த பிரேக்கர் வரைக்கும் நான் வந்து வைக்கிறேன். எஸ்எல் வந்து இந்த கேண்டிலோட ஹைஸில் வைக்கிறேன். 2.81 நமக்கு கொடுக்குது இந்த என்ட்ரி. ஓகே, அடிக்குது. ஸோ அப்போ செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் மார்க்கெட் வந்து பை பண்ணிடுச்சு, மேலே புஷ் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து மேலே ரீப்ரைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் எஸ், ஃபேர் வேல்யூ கேப்பு. அதாவது மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு தான். அதாவது புல்லிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்பு மேலே வச்சிருச்சு. அப்போ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பட் இந்த சான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சான். ஓகே, இந்த சான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சான். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த ஹிப்போவில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த ஹிடன் இன்டர் பேங்க் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஹிடன் ஆர்டர் பிளாக், இதுதான் ஹிப்போஸ். இந்த ஹிப்போஸில் வந்து மறுபடியும் ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஹிப்போஸில் இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்க, ஹிப்போஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஐஸுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நைஸ் நல்லா ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தா நமக்கு வந்து இந்த 81 க்ராஸ் ஆனாலே என்ட்ரி போடலாம். ஓகே, அன்னைக்கு டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு ஏஷியா வந்து விட்டுறணும், ஆர்டர் பிளாக்ல இருக்குது.
கன்சாலிடேட்டாக இருக்கும், என்ட்ரி எடுக்கக்கூடாது. எஸ், தென் நமக்கு வந்து எம் சைக்கிள் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட்டோட ஒரு பாத்து வச்சு, அதாவது அதோட ரூட்டு வச்சு பார்த்தா எம் சைக்கிள் ஃபஸ்ட்டு கேண்டில், அந்த கேண்டில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கீழே, அதாவது எம் சைக்கிள் வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது ரிஜெக்ஷன் பிளாக்ல இருக்குது. ஸோ இந்த எம் சைக்கிள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப புத்தி கிடையாது, புத்தி மோசம் தான் இந்த எம் சைக்கிள் வந்து ட்ரேட் பண்ணுறது. சில நமக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கிற இடத்துல விட்டுறணும் நம்ம வந்து, சரியா? அழகா அடுத்த என்ட்ரி எல்லாம் இந்த இடத்துல கொடுக்க தான் போகுது ஃபஸ்ட். ஸோ இந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நமக்கு தெரியல, கரெக்டாக ஒரு பாத்து வந்து கொடுக்கல. ஸோ 8:30க்கு அப்புறம் ப்ரைஸ், அதாவது ஏஷியன் ரேஞ்சு லோஸ் எல்லாம் தூக்கிடுச்சு லண்டனில். அதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்கும் வச்சு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகே, 9:30 கேண்டில் நமக்கு வந்து அழகா காட்டி கொடுத்துரும் என்ன நடக்க போகுதுன்னு, அடுத்தது எந்த இடத்துல அடிக்கணும்னு. ஸோ 9:30 ஆயிடுச்சா? இல்லை, எஸ், நமக்கு 9:30. எஸ், இப்போ 9:30 நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம பயாஸ் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் பார்க்கணும், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் நடக்கணும். ஸோ அப்போது ஓகே, எஸ், ரிஜெக்ட் பண்ணுது ப்ரைஸு. ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருச்சு, மறுபடியும் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட். ரிஜெக்ஷன் கரெக்டாக கொடுக்கல, சி லெவல்லே ரிஜெக்ட் ஆனால் அவ்வளோ நல்லது. ஆனால் 83 ரிஜெக்ட் பண்ணுது, பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏஎம் செஷனும் பயங்கர நல்லா சோப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த பிஎம் செஷனில் பாருங்கள், ஒரு செம்ம என்ட்ரி கொடுத்துரும் பாருங்கள். பிஎம் செஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஓகே, அதாவது இதுதான் அந்த பிரெட் அண்ட் பட்டர் செட்டப். ஸோ இந்த 83 வந்து நல்லா ரெஸ்பாண்ட் ஆகுது பாருங்க, ரியாக்ட் கொடுக்குது. அப்போது நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல டச் ஆனதும், அதாவது இந்த கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆன்லைன், இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் எஸ் மேலே தான் அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்லேயே நான் வந்து என்ட்ரி போடுவேன், அதாவது அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி இந்த கேண்டில்லையே என்ட்ரியே போடுவேன். என்ட்ரியே போட்டு நமக்கு வந்து இதுவே எஸ்எல், ஏன்னா இது சின்ன எஸ்எல் தான் இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இது நமக்கு வந்து ஒரு வேளை இவன் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபுல்ஃபில் பண்ணி கீழே போனால், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கிறது தப்பு. ஏன்னா இது லிக்விடிட்டி வைடு கண்டிப்பாக எடுத்துரும். அப்போ அந்த எஸ்எல் இந்த இடத்துல தான் ப்ராப்பராக இருக்கும். இதுதான் நல்ல இடம் எஸ்எல்லுக்கு, இந்த என்ட்ரிக்கு, சரியா? இல்லைன்னா விட்டுருவோம், பரவாயில்ல. ஸோ நம்ம மறுபடியும் இந்த எம்டியை டார்கெட் பண்ணுறோம். பாருங்கள், 83 வந்து சப்போர்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பும் வச்சு மறுபடியும் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு, அப்படியே ஆர்டர் பிளாக்கில் ஏறிடுச்சு. ஸோ நம்ம அட்லீஸ்ட் நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு 2.83 ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருச்சு. சாரி, 2.83 1:2.83 ரிஸ்க் ரிவார்டு இப்போவே கிட்டுச்சு. சரி, மார்க்கெட் இந்த நாளில் ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணி அடுத்த என்ட்ரி நான் சொல்கிறேன்.
அக்யூமுலேஷன் டைம். ஸோ நம்ம வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆர்டர் பிளாக் அழகாக நல்லா ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணிட்டோம். நமக்காக ஒரு ஆர்டர் பிளாக்னு ஹோப்பி புக்கில் சொன்னது இதுதான். அந்த ஆர்டர் பிளாக் இதுதான். சரி, என்ன பண்ணிடுச்சு, எம் சைக்கிள் வந்து மேலே அடிச்சிருச்சு. எஸ், அழகாக நமக்கு வந்து எம் சைக்கிள் மேலே அடித்து நமக்கு வந்து டார்கெட் அடிச்சிருச்சு ப்ரைஸு. தென் அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் மேலே. ஸோ ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுமா? ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வந்து 11. ஸோ ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ இப்போ டைம் ஒரு ஸ்வீப்பும் கொடுத்துருச்சு. ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ டைம் இதுதான் நமக்கு வந்து ஐசிடியோட டட்டில் சூப் என்ட்ரி. சரியா? டட்டில் சூப் என்ட்ரிங்கிறது இதுதான். இப்போ டைம் வந்து என்ன ஆயிடுச்சு, டைம் வந்து எம் சைக்கிள் வந்து அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டைம். ஸோ அந்த 8:30 எல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து 9:30 எல்லாம் ஒரே டி 9:30 அந்த ஜூதாஸ் வந்து அந்த ஸ்விங் வந்து ஜூதாஸ் ஸ்விங் வந்து ஈஸியாக நமக்கு வந்து இப்போ ட்ரேட் பண்ணலாம். இந்த டைமில் தான் நமக்கு வந்து 9:30 ஜூதா செட்டப். இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேண்டில்லே அடுத்த கேண்டில்லே என்ட்ரி போட்டுருவேன். அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுமா, அந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே என்ட்ரி. ஸோ இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது. இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸஸ் வந்து இந்த அளவுக்கு வச்சுருப்பேன். ஏன்னா இவன் மேலே வந்தால் கூட இந்த சி லெவல் வரைக்கும் தான் வரணும். நம்ம கீழே லிக்விடிட்டி ஓயிலில் வச்சு போது நம்ம வந்து டைட்டாக வச்சோம். ஏன்னா இந்த இடத்துல அப்படி டைட்டாக வைக்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல டைட்டாக வச்சா விக்ஸ் வந்து டூ த டேமேஜ் பண்ணிடும். அதாவது இப்படி டைட்டாக இந்த இடத்துல எல்லாம் வச்சா சியில் வந்து இந்த லெவல் பாடி வந்து லெவலில் இருக்கும். ஆனால் விக்ஸ் வந்து சியில் வந்துடும். அப்போது எஸ்எல் அடிக்குது. அதனால இது ரொம்ப இப்படி தான் பார்த்துட்டு இருக்கும். அப்போ பேக் டெஸ்ட் பண்ணுறதுனா அந்த சேனல் வந்து நம்ம பண்ணிட்டா இருந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல எப்படியெல்லாம் எஸ்எல் வைக்கணும், எப்படி எந்த இடத்துல எவ்ரி சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து மாற்றிக்கணும். பல வேஸ் வந்து இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி இது மேனேஜ் பண்ணுறோம். அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் ரொம்ப கடினமான ஒன்று. இது அந்த மெத்தேடு வந்து தெரிஞ்சாதான் அது கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்டே பெரிய ஒரு சப்ஜெக்ட். எப்படியெல்லாம் ஸ்டாப் லாஸ் வந்து எந்த இடத்துல எல்லாம் எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கணுங்கிறது. சரியா? சரி, அப்போது இந்த 17 வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட்டு பார்த்து நமக்கு வந்து ஒரு 16 ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துடலாம். பரவாயில்ல. இவன் அடிச்சா இவன் என்ன பண்ணுவேன்னா, இந்த அன்ஃபுல்ஃபில்டு ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நாம வைக்கலாம். பரவாயில்ல. ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் 2.45. ஸோ இவன் இந்த ரேஞ்சில் ஏறினா கூட இந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீமில் வந்து திரும்பி இதே ரேஞ்சில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் ரேஞ்ச் இதுதான், இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கீழே வரல அவன். அதனால ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து இங்கே கொடுத்துரும். இந்த ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம் 11லேருந்து 89, இது வந்து 89. அப்போ வந்து ஒரு 100% ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அதனால தான் விட்டுருவோம் டார்கெட்டு. சரி, எஸ், டார்கெட்டும் அடித்தாச்சு. ஸோ அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 100% ரேஞ்சு வந்து ஃபுல்ஃபில் ஆன போகுது. அதாவது இது 11, இது வந்து 89. அப்போ வந்து மார்க்கெட் வந்து திரும்பி பாருங்கள், இதுதான் 100%. இதுக்கு தான் கோல்டு பேக் யூஸ் பண்ணுறோம். அந்த 100% ட்ரூ ரேஞ்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் கோல்டு பேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, ரேஞ்சு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நமக்கு என்ட்ரி கரெக்டாக டிபி அடிச்சிச்சு, ஆர்டர் பிளாக்கும் கிரியேட் பண்ணுது. நல்லா ஆர்டர் பிளாக்கு டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஐஸு தான் டார்கெட்டு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுதான் டார்கெட்டு. அதாவது மேக்ஸிமம் வந்து ரேஞ்சு ஐ வரைக்கும் போவோம். கண்டிப்பாக அந்த ரேஞ்சு ஐ வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இது வந்து. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 9 மினிட்ஸ் தானே. இந்த மாதிரி குட்டி, அதாவது நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கரெக்டாக போகணும்னு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஒரு 1 மினிட்ல போய் இந்த இடத்துல நமக்கு டார்கெட் இந்த 1 மினிட்ல இவன் எப்படி என்ட்ரி கொடுக்குறான்னா,
இந்த இடத்துல பாருங்கள் ரேஞ்சு கரெக்டாக அவன் என்ன பண்ணியிருக்கான், ரேஞ்சு 81ஓட ரேஞ்சு லோவில் வந்து ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து போயிருக்கான். இந்த இடத்துல இருந்து லிக்விடிட்டி ஓய்டு பிரேக்கரு ஈக்குலிபிரியத்தில் போய் நின்று இருக்கான். இவன் வந்து நமக்கு தெரியும் இந்த ஐஸ் தான் டார்கெட்டு. இப்படி இருக்கும்போது நம்ம திரும்பி அந்த பிரேக்கருக்கு வந்தால் கொடுப்போம் நன்றி வருவான் இல்லையான்னு பார்க்கலாம். மறுபடியும் ரிஜெக்ஷன் வந்து தாண்டிடுச்சு. சாரி ஈக்குலிபிரியம் பிளாக் வந்து தாண்டிடுச்சு. எஸ், இப்போது பிரேக்கரில் வந்தால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த பிரேக்கரில் வந்தால், அப்படி வந்தால் நம்ம வந்து இந்த லெவல்லையும் என்ட்ரி கொடுத்துருவோம், இங்கேயும் என்ட்ரியை வச்சுருவோம். இந்த பிரேக்கரு இதுதான் பிரேக்கர் பிளாக்கு, இந்த பிளாக் தான் பிரேக்கர் பிளாக் 41. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல எக்ஸிட்டு. இது நமக்கு இந்த ஒரு ஹிப்போ இங்கே இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம், நமக்கு இதுவே போதும். 29 நமக்கு வந்து ஒரு சேஃப்கார்டாக இருக்கணும். 29 வரைக்கும் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபுல்ஃபில் பண்ணி அட்லீஸ்ட் அவன் வந்து இந்த இடத்துல இந்த ஓப்பன் ப்ரைஸில் டச் பண்ணால் கூட அவன் வந்து அதுக்கு கீழே வரக்கூடாது. அதுக்கு கீழே வந்தால் கண்டிப்பாக இந்த ஹிப்போவில் வருவான். அப்போ வந்து நமக்கு நல்ல பெரிய ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஹிப்போவையும் தாண்டி இங்கே வைக்கணும். அப்போ நமக்கு பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் 2.47 தான். ஆனால் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். நான் வந்து இவ்வளோ தான் எடுப்பேன். 11 ஹேண்டில்ஸ் தான், இவ்வளோதான், சின்ன என்ட்ரி. ஓ, ஒன் இஸ் டு 2.76 கொடுத்து 1:2.76 கொடுத்துருச்சு. இங்கேருந்து எல்வி, அதாவது எல்வி வந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த அல்கோ வந்து இந்த இடத்துல எண்ட் ஆகிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்போ அந்த இடத்துல 16 ஃப்ளோட்டிங் டைம். அதான் ஓகே. பரவாயில்ல. மறுபடியும் நல்லா ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணுறா டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ இதுக்கு மேலே ஃப்ளோட்டிங் டைம் நம்ம வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது. சரி, அக்யூமுலேஷன் மறுபடியும். ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஏஷியன் ரேஞ்சு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும், எந்த ஏஷியன் ரேஞ்சு கன்சல்டேட் ஆகும்னு. இந்த முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் டேல நமக்கு ஏஷியா வந்து கன்சல்டேட்டாக இருந்துச்சு. ஓகே, ஆர்டர் பிளாக்கில் இருந்துச்சு அந்த டைமில். எம் சைக்கிள் வந்து லண்டன் வந்து எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருச்சு. ஏஎம் செஷன்லேயும் நமக்கு வந்து சில்வர் புல்லட் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பிஎம் செஷன் நல்லா கன்சல்டேட் ஆகிடுச்சு. அப்படி இருந்தால் இந்த ஏஷியன் செஷன் வந்து மேலே போகும். ஏஷியன் செஷனில் நமக்கு வந்து மேலே போகும், அதாவது ரேஞ்சிங்காக இருக்கும். ஒன்று இது வந்து கீழே போனாலும் அவன் ரேஞ்சாக தான் போவான், மேலே போனாலும் அவன் ரேஞ்சு வச்சு தான் போவான். இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கன்சல்டேட்டாக இருக்காது. இவன் வந்து கீழே போனாலும் அவன் வந்து மெதுவாக கீழே இப்படியே வந்துட்டு இருப்பான், மேலே போனாலும் அவன் அப்படியே மேலே போயிட்டு இருப்பான். நம்ம வியூவில் இவன் மேலே தான் போக போகிறான். அவன் கீழே தான் வந்திருக்கா, பரவாயில்ல. நம்ம பயாஸ் வந்து புல்லிஷ் தான். ஸோ சக்ஸஸ் ஷிஃப்ட்டு கொடுத்த ஏரியாலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. இப்போது நமக்கு வந்து இந்த 89 க்ராஸ் பண்ணி உடனே நமக்கு வந்து எம் சைக்கிளில் என்ட்ரி கொடுத்துரும். எம் சைக்கிளும் அழகாக கீழே தான் அடிச்சிருச்சு. ஸோ 930 ஜூடாஸுக்கு கொஞ்சம் வெயிட்டு.
ஓ 930 ஜூதாஸ் அவன் மேலே தான் அடிப்பான். 930 ஜூதாஸ் மேலே தான் அடிப்பான். ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் வச்சுருப்பான் கண்டிப்பாக. எஸ், இந்த இடத்துல என்ட்ரி. திரும்பி இவன் இந்த இடத்துல வரும்போது அதாவது 930 மேலே தான் அடிச்சிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மேலே அடிச்சு ஃபேர் வேல்யூ கேப் வைக்கணும். அப்போ தான் நம்ம பயாஸ் வந்து புல்லிஷ். சைக்கிளும் கீழே தான் அடிச்சிருச்சு. அப்போ 930 நமக்கு எக்ஸ்பான்ஷன் மேலே தான் கொடுக்கணும் அந்த 930யோடது. ஸோ அப்போ 930 இந்த இடத்துல என்ட்ரி. இந்த இடம் வந்தால் உடனே இந்த ஐஎஃப்இஜியில் நமக்கு வந்து என்ட்ரியை போடலாம். என்ட்ரி இது வந்து ஸ்டாப் லாஸ். இதுவே ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும். இந்த ஓப்பன் ப்ரைஸை நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகலாம். ஏன்னா அவன் இந்த 83ல் டச் கொடுத்து மேலே போனோம். இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம். 1:4 இருக்குது. நான் இங்கே வச்சலாம். விக் டூ த டேமேஜ். விக்கு வந்து அடிச்சு விட்டுரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். எஸ், நல்லாயிருக்கு. எஸ், ஓகே. இப்போ பாருங்கள், அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரீப்ரைசிங், அதாவது ஆர்டர் ப்ளாக் க்ரியேட் பண்ணணும் செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில். இல்லைனா அட்லீஸ்ட் இந்த எம்டி வரைக்காவது இந்த செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கணும். அது இந்த எம்டி வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. அது வந்து சப்போர்ட்டும் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அல்டிமேட்லி புல்லிஷ் ஆகும் நம்ம. எஸ், ஸோ அப்போது நமக்கு டே வந்து முடிய போகுது. நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இங்கேருந்து பை தான். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து கன்சாலிடேட் ஆகும். நம்ம பை எடுத்து கன்சாலிடேட்லாம் போகாமல் நெக்ஸ்ட்டு இந்த ஏஷியன் ரேஞ்ச் வந்து முடியட்டும். கன்சாலிடேஷன் எம்டிக்கு கீழே போயிடுச்சுன்னா நியூ வீக் ஓப்பனிங் கேப்ஸ், சாரி நியூ டே ஓப்பனிங் கேப்ஸ் என்டாக வந்து வந்துருச்சு. அந்த இது சப்போர்ட் கொடுக்கல, என்டாக வந்து கீழே அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படி இருந்தால் நமக்கு வந்து ரீப்ரைஸ் மறுபடியும் அந்த என்டாகில் ப்ரைஸ் வந்து வர்றதை பார்க்கலாம். அந்த இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலைன்னா நம்ம வந்து க்ராஸ் பண்ணி மேலே வச்சிருச்சுன்னா மட்டும்தான் இனிமேல் பை, இல்லாட்டி விட்டுருவோம். இப்படி தான் பயாஸ் நம்ம வந்து எடுக்கணும். சரியா? ஒரே பயாஸில் இருக்கவும் முடியாது நம்மளால். மார்க்கெட் வந்து எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆல்கோ வந்து எந்த பார்த்து கொடுக்குதோ அந்த பாத்தில் தான் நம்ம போனோம். நம்ம நினச்ச பார்த்து ஒரு வேலை தப்பாக இருக்கலாம். ஆனால் ஆல்கோ நமக்கு வந்து ஒரு பார்த்த கொடுக்கும். அதுக்கு தான் இந்த சிஇ எம்டி எல்லாமே இருக்குது நமக்கு டூல்ஸு. பயாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம வந்து மாற்றி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருவோம். நம்ம என்ட்ரியை வந்து தப்பாக போடுவோம். அவ்வளோதான் நமக்கு வந்து தேவை. வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, சரி, ஓகே. எம் சைக்கிள். ஸோ இன்னைக்கு எம் சைக்கிள் வந்து என்ன ஆயிடுச்சு, லண்டன் வந்து கீழே அடிச்சிச்சு. இந்த செல்சைலி குட்டி எடுக்குது நல்லா அழகாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு, லிக்விடிட்டி ஓய்டு. ஸோ லண்டன் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. அதாவது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. லண்டன் எந்த இடத்துல அடிக்கும்னு தெரியாமல் இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். நியூயார்க்கில் சூப்பரான என்ட்ரி அந்த டைமில் கொடுக்கும். விட்டுருவோம். ஒரு டேல 2 to 3 செட்டப் கொடுத்தாலே போதும். 1 செட்டப் கொடுத்தாலே போதும் நல்லா இருந்தால். ஓகே, எஸ். நம்ம டைம் வந்து ஜூதாஸ் வந்து எஸ், இது பிரேக்கருக்கு நான் ஜிபி லெவலு அந்த இடம் வரைக்கும் ஒரு 930 கேண்டில் வந்து கொடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போது ஜூதாஸ் வந்து ஒரு அட்டி கீழே அடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். மேலே தான் அடிச்சிருச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த செல்சைட் லிக்விடிட்டி டாப் பண்ண போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்குது. சரியா? அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நியூ வீக் ஓப்பனிங் கேப் வரைக்கும் வரும் ப்ரைஸு. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து அடுத்தது செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அவங்க. அதாவது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் 1
இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து நம்பர் 2 செகண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நியூ வீக் ஓப்பனிங் கேப்பில் இருக்குது. அதுவும் இந்த எம்டி வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்டும் ஆகணும். அதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். பாருங்க, செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் வந்து டைம் ஆயிடுச்சு. எஸ், ஸோ ரிஜெக்ஷன் எம்டியில் வந்துருச்சு. செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டைம் ஆன போது சோன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சர்க்கிள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல எம்டியில் டச் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து 89 லெவலில் க்ளோஸ் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்று சப்போர்ட் ஆகணும், இல்லை க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சா நல்லது, அவ்வளோ நல்லது. நமக்கு கீழே தான் டிக்யூன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். எஸ், க்ளோஸும் வச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு ஹிடன் இன்டர் பேங்க் ப்ரைஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அது நமக்கு நம்ம சோன், அடுத்த சோன் க்ளோஸும் வச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பு லிக்விடிட்டி வாய்ட்ஸ் அது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சி லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபேர் வேல்யூ கேப்பு வச்சிருச்சு, கரெக்டாக ஃபேர் வேல்யூ கேப்பும் வச்சிருச்சு. ஸோ எஸ், நியூ வீக் நியூ டே ஓப்பனிங் கேப் இன் கேம். நீ என்ன பண்ணும், அழகா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இதுதான் எஃப்இஜி என்ட்ரி டேப் பண்ணி ஒரு என்ட்ரியை கீழே கொடுக்கும். ஸோ அப்போது அடுத்தது வந்து டே வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போது நமக்கு ஏஷியன் செஷன் தான். ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளான என்ட்ரியை போட முடியாது இந்த டைமில். அதனால ஏஷியன் செஷன் ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த டைம். ஆனால் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு என்ட்ரி இந்த இடத்துல போட முடியாது. நான் ஏஷியா அவன் வந்து இந்த ஹிப்போவில் வந்துடலாம். சரியா, ஹிப்போ வரைக்கும் ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது ஏஷியாவில். இந்த ஏஷியாவில் பாருங்கள், கன்சோலிடேஷன் 83 சுற்றி நல்ல கன்சோலிடேஷன். எஸ், லண்டன். எஸ், லண்டன் வந்து திரும்பிடுச்சு, அடுத்த கேண்டிலே திரும்பிடுச்சு இந்த இடத்துல. இந்த அதாவது ஏஷியா வந்து கன்சோலிடேஷன், லண்டன் வந்து மேனிப்புலேஷன் பண்ணோம். கரெக்டாக என் சைக்கிள் வந்து மேலே அட்டிக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போடுவேன் அழகாக. இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸில், அதாவது இந்த இடத்துல எஸ்எல் வைப்பேன் அழகா. இந்த எம்டி வரைக்கும் விட்டுருவேன் ப்ரைஸஸை. 2.4 இருக்குது ஃபினிஷ் 2. பரவாயில்ல, போகலை. அதாவது என் சைக்கிள் கீழே தான் அடிச்சிருச்சு. எஸ், $930 Judas 859. ஓகே, இது க்ரோஸ் வச்சிருச்சு, சிக்கு மேலே க்ரோஸும் வச்சிருச்சு. ஸோ 918, எஸ் 927. இந்த கேண்டிலில் இந்த சி லெவல், நான் ஜிபி லெவல் வந்து எனக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த இடம் வந்து எஸ்எல், இந்த இடம் டார்கெட். அவன் எஸ்எல் அடிச்சு தான் மேலே போயிட்டான். அக்ரெசிவான எஸ்எல் எல்வியில் தான் தப்பு.
ஆனாலும் கீழே இவ்வளோ வைக்க முடியாது. அதான் இதுக்கு கீழே இங்கேயும் வைக்க முடியாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் வைக்கணும். அப்போவும் விக்ஸ்டு தான் டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போவும் 1:2க்கு மேலே கிடைக்கல. 1:2 இல்லை. அப்போ வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. நமக்கு அட்லீஸ்ட் 1:2 இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து இந்த இடம் தான் கரெக்டான எஸ்எல் பிளேஸ்மெண்ட்டு. அது போயிடுச்சு, பரவாயில்ல. ஏசியா consolidation. Yes. M cycle விட்டுருவோம். டைரக்ஷன் தெரியல. டைரக்ஷன் தெரியாமல் இருக்கும்போது விட்டுறணும். மேலே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆன் ஆரம்பிச்சிருச்சு. 83 ரிஜெக்ட் ஆகுது. இந்த டைம் ஓப்பன் ஆனாலே டைம் பேஸ்டு என்ட்ரி. இதெல்லாம் இந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே தான் வைக்கணும். 9:30 கேண்டில் இந்த லிக்விடிட்டி ஓய்டு தான். நம்ம எக்ஸிட் ஆகிறது பிரேக்கரில் எக்ஸிட் ஆகிடலாம். சில்வர் புல்லட் வந்து கீழே, ஆனால் 89 வந்து சப்போர்ட்டு. அப்போ தப்பு இந்த இடத்துல தான் பண்ணோம். ஹிப்போவில் வந்துருச்சு ப்ரைஸ். சாரி, ஹிப்போவில் வந்து மறுபடியும் ஹிப்போவை ரிக்ளைம் பண்ணி போயிருக்கு. ஸோ தப்பு. ஒரு வேளை இந்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே எஸ்எல் வச்சுருந்தா நமக்கு தப்பிச்சிடலாம். ஆனால் நமக்கு எவ்வளோ கொடுக்குது? 1:69 தான். அட்லீஸ்ட் 1:2 இருந்தால் தான் அந்த ஒரு எஸ்எல் வந்து அந்த இடத்துல வைக்க முடியும். பரவாயில்ல. ஸோ டைரக்ஷன் வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் எஸ்எல்ல வேறு இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூ, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி 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 நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி வரும். நான் வந்து இந்த மாதிரி தான் பேக் டெஸ்ட் போயிட்டு இருப்பேன். இதில் வந்து சூப்பர் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்ம வந்து கிளாரிட்டி கொடுத்து எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சா இதுதான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடிகிறது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பேக் டெஸ்டிங் செஷன் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் இன்னும் டெப்த்தாக, இதுக்கு மேலே இன்னும் ட்ரிபிள் ஸ்க்ரீன் அப்ரோச்சில். இது சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து எனக்கு டைரக்ஷன் அடிக்கடி தெரியாமல் வருது சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஏன்னா இது அடுத்த பார்த்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும். அதனால தான் சில இடத்துல அடியெல்லாம் வருது. இல்லைன்னா விட்டுருவோம். நம்ம வந்து அன்வான்ட் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் விட்டுருவோம். அப் டு 80% வின் ரேட் இருக்குது. நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது வந்து என்னோட சேனல் படி அப்படி தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, அப்போது நெக்ஸ்ட் செஷன்லாம் பார்த்துடலாம் கைஸ். ஓகே, தேங்க்யூ.